ஒரு அருமையான படம் 3 BHK ஃபீல் குட் ஃபிலிம், நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வா சார், சாந்தி டாக்கிஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது, அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்றதுக்கு. ரொம்ப எக்ஸைட், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு. ஹி இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும். அதை வந்து அவர் கன்சீவ் என்ன பண்றாரோ என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்றேன். நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது. குறிப்பா சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த். அப்பிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்றது, he is everywhere. You can see him full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்ல வந்து கரெக்டா வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலயும் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்பவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியா பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்பவுமே நான் நினைச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இது ட்ரூவா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ கியூட் அண்ட் நைஸ் கோஸ்டார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட், ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஃபேமிலி போல் ஆயிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னுக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you're an amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். you are going to shine and you're going to do lots and lots of films. Sharath sir, always sweet, very calm. ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபர்ஸ்டிலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் சரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய விஸ்வா அருண் சாருக்கு
எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப he very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன், அஷ்ரப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார், மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல். அவர் 3வது டேட் கொடுத்தாதான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அதெல்லாம் நம்ம கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. Then I would also like to give a special thanks to my assistant Maha. Maha, நில்லுங்க. Maha, என்னோட assistant Maha. Yes, we should thank her because சாயங்காலம் ஆனா she used to make poha. போஹானா அவல், அவல்னா அவல் உப்மா. அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் I would like to thank Maha for making it. எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்மா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி, இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்பந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடம் இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பே. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான், அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்ல நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவல் உப்புமாவும் பயங்கரமாக பாப்புலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டர் லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக் அவேவாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேற, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு என்னால் அதை நினச்சி ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அந்த மாதிரி
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது, இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்க எல்லாரையும் பார்க்கும்போது சுத்தி போட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பா அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்துல அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வா வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ, இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா, இது இல்லை இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா, அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பாணி, இதே மாதிரி இரு. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்காரு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சொந்த சூரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது, நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அதை தமிழில் பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா? ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம், என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில், ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம்.
அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடியலாக இருக்க போது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா, சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ, காஸ்ட் கூட ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன். அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். த டீம் தட் யூ ஒர்க்கிங் வித், விச் வி ஆர் ஸ்பீக்கிங் ரைட் நவ், த டீம் இஸ் ஆல்சோ ஃபேபுலஸ் டீம். த டூ கிரியேட்டிவ், அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேலை ஒர்க் பற்றி பேசுங்க, அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினதில்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி, உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு, நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டைலாகும் அதே டைலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டைலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த பீப்புள்
who believe in good scripts, the audience who are eager to watch good scripts, இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தாய் தந்தைங்க 3 BHK, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சியாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லலை. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமாக இருக்கு. அதான் கர்ச்சீஃபோடய வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளன், தந்தை வந்து தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்திப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th film is your second film, my 40th film, and this relationship will continue. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமாக 3 BHK வந்து இந்த தாய் தந்தை பற்றின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். This unit was very emotional. And அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து 1 வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட 3 ஹீரோயின்ஸ் தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And
3BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது நம்ம வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீ கணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமா இல்ல இது எங்க அப்பா பார்க்குற மாதிரி, எங்க அம்மா பார்க்குற மாதிரி, எங்க அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில வந்து உங்க சட்ட காலரை பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து அருண், ஸ்ரீ, நான் இந்த படத்துல நடிச்சவங்க, இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாசமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்துல உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேல ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்க இந்த படம் ஷூட் பண்ற காலத்துல வாசுதேவன் சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்க பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்துல நடிச்சவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரிச்சு நாங்க யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்ல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதுல என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையா சொன்னா நம்ம எதுக்கு இந்த படத்துல நடிச்சோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலா கிடைக்கும். பட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, அயலி டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். இட்ஸ் ட்ரெய்லர் இஸ் a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், அண்ட் the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர் பத்தி இவ்வளோ பேர் நடிச்சு காமிச்சு அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி ஃபோன் பண்ணுவாரு, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்துல பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார், சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்க ஸ்ரீ, ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப கியூட்டா கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க, அவ்வளோ கியூட்டா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயா ஒன்று எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறத நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு பிடிவாதம் கண்ணில் தெரியும். ஆனால் வாய்ஸ்ல மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாகும். And we really enjoyed traveling on this film together.
என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அமிர்த் ராம்நாத். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் ஜெயஸ்ரீ அக்கா இஸ் அ ஜீனியஸ், அ ட்ரெயில் பிளேசர். எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது. இஸ் அ வெரி கூல் டூட். எல்லாருமே அந்த வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல்னா இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. த மியூசிக் ஆஃப் த ஃபில்ம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்ங்க. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ கேன் கெட் வென் டிரெக்டர்ஸ் டாக் டு யூ. இல்லை, வென் டிரெக்டர்ஸ் டாக் அபவுட் யூ, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்கு. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லாரும் அசெம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒன்றும் இல்லை, 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளன் சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் he has the strength to face anything in life.